வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சில தினங்களுக்கு முன்பு ஒரு மேஸ்திரி ஃபோன் பண்றார். சார், இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று பார்க்கணும். அவங்க நிலத்துல வீடு கட்ட போறாங்க. மொத்தம் ஒரு 2.5 ஏக்கரா இருக்கும். ஏற்கனவே வீடு இருக்கு, இருந்தாலும் புதுசா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதனால அந்த இடம் பார்த்து சொல்லணும், எங்க வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. அதுக்கப்புறம் கூடுதலா ஒரு தகவல் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு வாஸ்து பார்க்குறவரை கூப்பிட்டு ஏற்கனவே காமிச்சாங்க, நானும் கூட போயிருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வீடு கட்டினா நீங்க பழைய வீட்டை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்களுக்கு அது அவங்க ஏத்துக்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஏன் பழைய வீட்டை இடிக்கணும், அப்ப வேற யாருன்னா கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேஸ்திரிகிட்ட சொல்லி, அந்த மேஸ்திரி சரி சார் கூப்பிடலாம், அவரு கரெக்டா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் நேரா அந்த வீடு கட்டுறவங்க அவருடைய உறவினர் நேரா என்னை பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி அவர் அனுப்பியாச்சு. அப்போ மறுநாள் போய் பார்த்துட்டோம் அந்த இடம். அதாவது நான் இது வரைக்கும் பார்த்த இடத்துலயே ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த இடத்தினுடைய அமைப்பு, அந்த 2.5 ஏக்கரா இடத்தினுடைய அமைப்பு, அந்த நிலத்தோட அமைப்பு ரொம்ப ரொம்ப இந்த வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு அவ்வளோ அமைப்பா இருக்குது. வடகிழக்கு பள்ளம், அதுக்கப்புறம் தென்கிழக்கு கொஞ்சம் உயரம், அதுக்கப்புறம் வடமேற்கு கொஞ்சம் உயரம், தென்மேற்கு ரொம்ப ரொம்ப உயரம். அந்த நிலத்தோட அமைப்பே அந்த மாதிரி ஒரு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுல அவங்க வீடு கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. வீடு கட்டுறதுக்கான இடம் தேர்வு செய்து கொடுத்தாச்சு. அந்த 2.5 ஏக்கரா நிலத்துக்கு கிழக்கு மத்திய பகுதியில் கிழக்கு சார்ந்து கிணறு இருக்கு. இப்போ அவங்க கட்ட போற வீடு நம்ம ஆஸ் யூஷுவலா தென்மேற்குல தானே வீடு கட்டணும்னு சொல்லுவோம். அந்த தென்மேற்கு பகுதியில் ஒரு இடம் சூஸ் பண்ணி அந்த நிலத்தை மொத்தமா அளந்து, கிழக்கு மேற்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு அளந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான இடத்தை தேர்வு பண்ணி இந்த இடத்துல நீங்க வீடு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா சொல்றாங்க, அவர் ஏற்கனவே நாங்க ஒருத்தர் கூப்பிட்டு பார்த்தோம், அவர் இந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா நீங்க பழைய வீட்டை இடிக்க வேண்டியது இருக்கும், அப்படி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. நான் என்ன சொல்ல போறேன், அவங்க 2.5 ஏக்கரா நிலம், அதுல வடகிழக்கு பகுதியில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது இல்லாம அவங்க தென்கிழக்கு பகுதியில் சின்னதா ஒரு கொட்டா மாதிரி போட்டு ஒரு ஷீட் போட்டு அதுல ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. இப்ப அந்த ஃபேமிலி, அந்த கொட்டால இருந்த ஃபேமிலி தான் இப்போ அந்த மாடி வீட்டுலாம் வாங்கிட்டு அந்த மாடி வீட்டுல இவங்க ஃபேமிலி இருக்காங்க. அது அண்ணன் தம்பி பாகம் பிரிஞ்ச இடம். அதுல அண்ணன் அந்த வீட்டை வாங்கிடுறாரு தம்பிங்கிட்ட இருந்து. தம்பிங்க எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான நிலத்துல போய் அவங்க வீடு கட்டின்னு அங்க போயிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பழைய வீடு இருக்கலாமா வேணாவா அப்படின்னு கேட்கும்போது, நான் அவங்க கிட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுறேன். என்ன பேசுறேன் அப்படின்னா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க, இப்ப இருக்கிறவங்க எத்தனை பேரு, இதெல்லாம் கேட்கும்போது அவங்க அப்பா 1 வருடத்திற்கு முன்னாடி கிணறு மண் வருவாங்க இல்லையா, ஒரு கிரேன் மாதிரி செட் பண்ணி மண் வருவாங்க. அந்த கிரேன்ல இவர் இறங்குனாரா ஏறினாரான்னு தெரியல, இது மொத்தமா உள்ளவர போய் விழுந்து கிணத்துக்குள்ளார இவர் இறந்துட்டாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் இது ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். இந்த இடத்துக்காரர் இருக்கார் இல்லையா,
அவரு தான் அந்த தம்பிங்கிட்ட இருந்து அந்த வீட்டை வாங்கினார். வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை வாங்கினார். அவரு தான் வந்து முதல், அந்த 3 பேர் அண்ணன் தம்பியில இவர் தான் முதல் பையன். இவருக்கு சில வருடங்களுக்கு முன்னால ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு அவர் வந்து ஒரு அதாவது மனநல பாதிக்கப்பட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்காரு. ஆள் இருக்காரு, ஆனா வந்து ரொம்ப பெருசாலாம் ஒரு சத்தம் போட்டுலாம் பேசல. ஒரு அமைதியா பேசுறாப்புல, ஆனா தெளிவா பேசுறாப்புல. அவரே சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில அடிபட்டுருச்சு, நான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம வடகிழக்கு பகுதியில வீடு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருக்கோம். மொத்த இடத்தோட, நம்ம நிலத்துல மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதியில நம்ம வீடு கட்டினோம்னா வடகிழக்கு உயர்ந்து தென்மேற்கு பள்ளமாயிடும். இப்ப இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் ஆண்கள் சம்பந்தப்பட்ட இடம், வடகிழக்கு முதல் குழந்தை சம்பந்தப்பட்ட இடம். இப்போ அவங்க அப்பா இறந்துட்டாரு ஒண்ணு, இது ஆண்கள் பாதிப்பு, அதாவது துர்மரணம் நிகழும். ரெண்டாவது முதல் குழந்தையை பாதிக்கும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இப்போ அந்த முதல் குழந்தை ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இவருக்கு வந்து தலையில அடிபட்டு அவர் சில ரொம்ப வருடங்களா இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இப்போ அந்த வீட்டை நம்ம வச்சுக்கலாமா வேணாவா அப்படின்னு அவங்களே கேட்கும்போது அவங்க யோசனை பண்ணாங்க. ஐயா, நீங்க வந்து உங்க நிலம் வந்து நல்ல பக்காவான அமைப்புள்ள இடமா இருக்கு, ஆனா நீங்க வீடு கட்டிக்கிற இடம் தவறான இடம். இந்த தவறான இடம் வந்து, இது பெண்களா இருந்தா உங்களுக்கு ஓகே தான், உங்களுக்கு பெண்கள் கிடையாது. இவருக்கு பிறந்தது 3 ஆண் குழந்தை தான், இவருக்கு 3 பையன் இருக்காங்க. இப்போ அந்த 3 பசங்க தான் வீடு கட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க. நாங்க வந்து புதுசா வீடு கட்ட போறோம், கொஞ்சம் இடம் தேர்வு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவருக்கு 3 பையன். இப்போ இந்த 3 பையன் இருக்கிறதுனால தான் அவருக்கு தலையில அடிபட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காரு. அந்த வீட்டில் இருந்ததுனால அவங்க அப்பா வந்து அந்த கிணத்துல விழுந்து இறந்துட்டாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது யோசிச்சாங்க. யோசிக்காதீங்க, 30 வருஷம் ஆகிப்போச்சு. எந்த ஒரு வீடும் 27 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய தவறை வந்து அது தானா வந்து கிரியேட் பண்ணிக்கும். எப்படின்னா, அவங்க அந்த வீட்டை வாங்கி ஒரு பாத்ரூம் டாய்லெட் கட்டியிருக்காங்க. வீட்டோட வடமேற்கு மேற்கு பகுதியில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் கட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூம் டாய்லெட் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அது நல்ல இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நல்ல விளைவை கொடுக்கும், தவறான இடத்துல கொடுக்கும்போது தவறான பாதிப்பை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் முதல்லயே இவருக்கு வந்து வடகிழக்கு பகுதியில் வீடு இருக்கிறதுனால தலையில் அடிபட்டு அவர் ட்ரீட்மெண்ட் இருக்கார், மனநல பாதிக்கப்பட்டு. ரெண்டாவது, அந்த பாத்ரூம் டாய்லெட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அவங்க அப்பா வந்து இறந்திருக்காரு, அதாவது துர்மரணம் நிகழும். இப்போ மூன்றாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா, நீங்க வீடு கட்டிட்டு இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டை தரமட்டமா இடிச்சு இந்த பகுதியை நீங்க நிலமா மாத்திக்கோங்க. இந்த தென்கிழக்குல இருக்கிற வீடு ஒன்றா இருக்கலாம், அது ஒரு கொட்டா மாதிரி தானே இருக்கு, அது ஒன்றா இருந்துட்டு போட்டோம், நீங்க எதனா யூஸ் பண்ணீங்க. பட் இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீடு, அந்த வடகிழக்கு அந்த வீட்டை தாண்டி வீட்டுக்கு ஈசான்ய பகுதியில் ஒரு பெரிய மாமரம் இருக்கு, அந்த மாமரம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, வீட்டை இடிச்சு நிலமாக்கிடுங்க. அப்பதான் வந்து உங்க சந்ததி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க நிச்சயமா செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். சரி, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வடகிழக்கு பகுதி வீடு இருக்கலாமா வேணாவா அப்படின்னா, வடகிழக்கு பகுதியில் நீங்க நிலத்துல வீடு கட்டிங்கன்னா வடகிழக்கு பகுதியில வீடு கட்டுறது ஒரு தவறான அமைப்பு, அங்க கட்டக்கூடாது, கட்டினால் ஆண்களை பாதிக்கும். ஸோ நம்ம நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருக்கோம். பட் மக்கள் வந்து யாருக்கு எப்போ எது போய் சேருமோ அப்போதான் அது வந்து சேரும். இந்த இடம் பார்க்க போகும்போது ஒரு நண்பர் கால் பண்றாரு வந்தவாசியிலிருந்து, எங்க கிணறு வந்து தென்மேற்குல இருக்கு, அது தவறான இடம், நீங்க வந்து அந்த நான் வீடு கட்ட போறேன்,
நீங்கள் வீடு எங்கே கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் தேர்வு பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்றாரு. நான் வரேன் அப்படின்றேன். சரி, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இங்கே பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்க அப்படின்றாரு. எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க யார் இருப்பாங்க? யாருமே இல்லையே. அதாவது கிளைண்ட் இருக்கிறாங்க. அதாவது என்னை கூப்பிட்டு வாஸ்து பார்த்து வீடு கட்டினவங்க இருக்காங்க. பட் வாஸ்து பார்க்குற ஆள் எனக்கு தெரியலையே. அதனால நீங்கள் யாருன்னா தெரிஞ்சவங்கள பார்த்து கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது ஒரு ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அது நமக்காக அனுப்பப்பட்ட செய்தி. இந்த உலகத்துல கடவுள் நமக்காக அனுப்பப்பட்ட செய்தியை தான் நம்ம எடுத்துக்கணும். அதை அப்போ ஒரு தகவல் அவர் கிடைச்சிருக்கு, தென்மேற்கு பகுதியில கிணறு இருக்கிறது தப்புன்னு தெரியுது. தெரிஞ்சும் நீங்க யாருன்னா தெரிஞ்ச ஆள் சொல்லுங்க, நான் வந்து கட்டுறேன் அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு வேற ஏதோ கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்குது. அதை தடுக்கிறதுக்காக ஒரு தகவல் நம்ம மூலயமா அவங்களுக்கு சொல்லி இந்த பிரபஞ்சம் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு தடுத்துட்டு போறாங்க அப்படின்னும் போது அதனுடைய அதை நம்ம என்ன சொல்லலாம், கர்மான்னு தான் சொல்லலாம். அந்த கர்மா தீர்ந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா வருவாங்க. யாரும் இந்த மாதிரியான தவறெல்லாம் செய்யாதீங்க. வடகிழக்கு பகுதியில் நீங்கள் வந்து வீடு கட்டாதீங்க. கட்டினால் அதற்குண்டான பலனை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த நண்பர் வந்து நான் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமாக போய் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நாளைக்கு எனக்கு தகவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா நல்லா இருப்பாங்க. அந்த இடத்தோட அமைப்பு வந்து அப்படி பர்ஃபெக்டான இடம், தி பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த வீடு கட்டியிருக்கிற இடம் தான் தவிர மற்றபடி அந்த இடம் வந்து நல்ல இடம். நம்ம அதில் வந்து ஒரு அழகான ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டு. வீடு கட்டினால் நிச்சயமா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் அவங்களையும் ஒரு சிறந்த ஒரு குடும்பமா வாழ வைக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.